ஒருவருமில்லை கர்த்தாவே, உன்னதமானவரே, போல் ஒருவருமில்லை அப்பா. நீர் மாத்திரம் போதும் சுவாமி, நீர் மாத்திரம் எங்களுக்கு போதும் அப்பா. ஆண்டவரே, எங்களுக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிறவரே, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். இந்த கால நேரத்திலுமே நாங்கள் வரவேற்கிறோம் அப்பா. எங்களுடைய உள்ளங்களுக்குள்ளாயுமே வரவேற்கிறோம் கர்த்தாவே. நீர் எங்களுக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிறவர் அல்லவோ. ஆண்டவரே, நீர் கடந்து வருவீராக. பரிசுத்த ஆவியானவரே, நீர் கடந்து வருவீராக. உன்னதரே, நீர் கடந்து வருவீராக. எஸ்அப்பா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். ஓரி பாலா பரதெருகலமா சிகரதெருகலமா ரிக்கர பரதெருகல பரதெருகலமா. நல்லவரே, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். நாங்கள் யாவரும் காலொன்றி எழுந்து நின்றவர்களாய் அந்த ஆவியானவரை பார்த்து சொல்லுவோம்மா, ஆண்டவரே, உம்மை போல பரிசுத்தர் ஒருவரும் இல்லையப்பா. உம்மை போல ராஜாத்தி ராஜாக்கள் ஒருவரும் இல்லை கர்த்தாவே. நீங்க எனக்கு வேண்டும் அப்பான்னு சொல்றீங்களா? ஷரதரகலமா ஆராதனை 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 ஆராதனை. அல்லேலூயா அல்லேலூயா. ஆராதனை உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா. ஆராதனை உமக்கே. மீண்டுமாய் வைக்கிறீங்களா? ஆராதனை 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 ஆராதனை. அல்லேலூயா அல்லேலூயா. ஆராதனை உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா. ஆராதனை உமக்கே. அல்லேலூயா தேவனுக்கே. அல்லேலூயா ராஜனுக்கே. அல்லேலூயா தேவனுக்கே. அல்லேலூயா ராஜனுக்கே. தேவாதி தேவன் ராஜாதிராஜன் என்றென்றும் நடத்திடுவார். தேவாதி தேவன் ராஜாதிராஜன் என்றென்றும் நடத்திடுவார். துணையாளரே துணையாளரே, துன்பத்தில் தாங்கும் மணவாளரே. துணையாளரே துணையாளரே, துன்பத்தில் தாங்கும் மணவாளரே. அபிஷேகமூற்றி மறுரூபமாக்கி ஆற்றலை தந்திடுவார். அபிஷேகமூற்றி மறுரூபமாக்கி ஆற்றலை தந்திடுவார். ஆராதனை 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 ஆராதனை. அல்லேலூயா அல்லேலூயா. ஆராதனை உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா. ஆராதனை உமக்கே. வெண்மேகமே வெண்மேகமே, வெளிச்சம் தாரும் இந்நேரமே. வெண்மேகமே வெண்மேகமே, வெளி
வெளிச்சம் தார் இந்நேரமே. கண்ணீரை நீக்கி காயங்கள் ஆற்றி கனிவோடு நடத்திடுவார். கண்ணீரை நீக்கி காயங்கள் ஆற்றி கனிவோடு நடத்திடுவார். ஆராதனை 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 ஆராதனை. அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை உமக்கே. உம் நாமம் சொல்ல சொல்ல என் உள்ளமெல்லாம் துள்ளுதையா. உம் நாமம் சொல்ல சொல்ல என் உள்ளமெல்லாம் துள்ளுதையா. உம் அன்பை பாட பாட இதயமெல்லாம் இனிக்குதையா. என் இதயமெல்லாம் இனிக்குதையா. எனது மணவாளரே என் இதய ஏக்கமே. இனியவரே இயேசையா உம்மை தேடுகிறேன். நான் உம்மை நேசிக்கிறேன். எனது மணவாளரே என் இதய ஏக்கமே. இனியவர் இயேசையா உம்மை தேடுகிறேன். நான் உம்மை நேசிக்கிறேன். ஆராதனை 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 ஆராதனை. அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை உமக்கே. அப்படியே இந்த பரிசுத்த ஆவியானவரை உயர்த்துறீங்களா? அவரை போல நல்லவர்கள் ஒருவரும் இல்லை. பிரியமானவர்களே, இந்த தேவன் நடுவில் இந்த கால நேரத்தில் கடந்து வந்திருக்கிறார். அந்த ஆவியானவரை பார்த்து சொல்றீங்களா? இயேசுவே நீங்க எனக்கு வேண்டும் பாண்டு கதறீங்களா? அந்த துணையாளரை பார்த்து ஆவியானவரே நீங்க எனக்கு வேண்டும் அப்பா. உன்னதமானவரே நீங்க எனக்கு வேண்டும் கர்த்தாவே. ஆண்டவரே என்னுடைய இதயத்தின் ஏக்கங்களை எல்லாம் அறிந்தவரே நீங்க எனக்கு வேண்டும் பாண்டு சொல்லுங்க. என் இதயத்தின் ஏக்கங்களை எல்லாம் அறிந்தவர், உன்னுடைய இதயத்தின் ஏக்கங்களை எல்லாம் புரிந்தவர் நம்முடைய தேவன் ஒருவர் மாத்திரமே. அந்த இயேசு ஒருவர் மாத்திரமே. அந்த இயேசு ஒருவர் மாத்திரமே. ஆண்டவரே நான் உம்மோடு இருக்கணுமே, நான் உம்மோடு வாழணுமே. ஆண்டவரே நான் உமக்காய் நிற்கணுமே கர்த்தாவே. இயேசுவே எனக்கு உதவி செய்யுங்க பாண்டு சொல்றீங்களா? இயேசுவே எனக்கு உதவி செய்யுங்க பாண்டு சொல்றீங்களா? உம்மை போல் ஒருவரும் இல்லை கர்த்தாவே. உம்மை போல் ஒருவரும் இல்லையப்பா. உம்மை போல் ஒருவரும் இல்லை கர்த்தாவே. இயேசுவே நீர் கடந்து வருவீராக. பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே மகிமை நிறைந்தவராய் நீர் கடந்து வருவீராக. ஆண்டவரே நீர் கடந்து வருவீராக. உன்னதரே உமக்கு நன்றி. ஆண்டவரே நீர் போதும். பரிசுத்த ஆவியானவரே நீர் போதும் அப்பா. ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் போதும் கர்த்தாவே. ஆண்டவரே காயங்களை நீக்கிறவரே, ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளின் கண்ணீர்களை நோக்கி பார்க்கிறவரே, ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளுக்கு சகாயம் செய்யத்தக்கதாய் வந்து நிற்கிறவரே உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோமப்பா.
இந்த கால நேரத்தில் உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் அப்பா. இயேசுவே 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 ஆண்டவரே, நீர் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும். ஆண்டவரே, உம்மை மாத்திரமே நாங்கள் நம்பி இருக்கிறோம், உம்மை மாத்திரமே நாங்கள் நம்பி இருக்கிறோம். ஆண்டவரே, உம்மை மாத்திரமே நாங்கள் நம்பி இருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, இயேசுவை நம்பினவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. என் தேவனை நம்பினவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அந்த தேவனை பற்றி கொள்றீங்களா? இந்த கால நேரத்தில் அந்த இயேசுவை பற்றி கொள்றீங்களா? இந்த கால நேரத்தில் இயேசுவை பற்றி கொள்றீங்களா? இயேசுவே எனக்கு வேண்டும் அப்பான்னு சொல்லுங்க. இயேசுவே எனக்கு நீங்க வேண்டும், இயேசுவே நீர் வேண்டும். நீர் வந்தால் போதும், நீர் மாத்திரம் வந்தால் போதும், நீர் மாத்திரம் வந்தால் போதும். எல்லாம் மாறுகிறதே அப்பா, எல்லாம் மாறுகிறதே கர்த்தாவே, எல்லாம் மாறுகிறதே கர்த்தாவே. உம்மாலே எல்லாம் முடியும், உம்மாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை இயேசுவே. ஓ ரீலா காராமா ஷேகேர ஜெரகலமா, உம்மை மாத்திரமே நாங்கள் பற்றி இருக்கிறோம், உம்மை மாத்திரமே பற்றி இருக்கிறோம் அப்பா. ரவலப ஷேகேர ஜெரகலமா. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உம் தாயே என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உம் தாயே என்னை கைவிடல. வெறும் கையாய் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். வெறும் கையாய் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். எல்லோஹே 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 உம்மை துதிப்பேன். எல்லோஹே 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 உம்மை துதிப்பேன். காயப்பட்டு நின்றேன், கண்ணீரில் சென்றேன், கலங்கின எனக்காக இறங்கி வந்தீர். காயப்பட்டு நின்றேன், கண்ணீரில் சென்றேன், கலங்கின எனக்காக இறங்கி வந்தீர். உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தீர். உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தீர். எல்லோஹே 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 உம்மை துதிப்பேன். எல்லோஹே 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 உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உம் தாயே என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உம் தாயே என்னை கைவிடல. வெறும் கையாய் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். வெறும் கையாய் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். எல்லோஹே 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 உம்மை துதிப்பேன். எல்லோஹே 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 உம்மை துதிப்பேன். வேண்டினோரெல்லாம் விடை பெற்ற போது வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தீர். வேண்டியோரெல்லாம் விடை பெற்ற போது வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தீர். பரதேசியாய் நான் தங்கினதை சுதந்திரமாக மாற்றி தந்தீர். பரதேசியாய் நான் தங்கினதை சுதந்திரமாக மாற்றி தந்தீர். எல்லோஹே 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 உம்மை துதிப்பேன். எல்லோஹே 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 உம்மை துதிப்பேன். கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது.
நேசரின் இரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். நேசரின் இரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இம்மட்டும் உதவின எபனேசரே இனியும் காத்திடுவார். இம்மட்டும் உதவின எபனேசரே இனியும் காத்திடுவார். உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. சொல்லுங்க, கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. எல்லோஹே 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 உம்மை துதிப்பேன். 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 அப்படியே உயர்த்துறீங்களா? அந்த ஆவியானவரை பார்த்து சொல்லுங்க, எல்லோஹே 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 உம்மை துதிப்பேன். எல்லோஹே 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 உம்மை துதிப்பேன். பிரியமான ஜனமே, வேதம் சொல்லுகிறது, நீ மனிதனை நம்புவதை பார்க்கிலும் என் தேவன் மேலே பற்றலாயிரு என்று சொல்லி கர்த்தர் நடுவிலே இந்த காலை நேரத்தில் கடந்து வந்திருக்கிறார். நீ ஒருபோதும் உடைய வாழ்க்கையிலே தீங்கை காணாதிருப்பாய். ஆவியானவரை பார்த்து சொல்றீங்களா, நான் உண்மை மாத்திரமே பற்றி இருக்கிறேனப்பா. கொஞ்ச நேரம் ஆவியானவரை பார்த்து சொல்லுங்க, தேவனே நீங்க எனக்கு வேண்டுமப்பா, நீர் மாத்திரம் போதும் கர்த்தாவே. உம்மாலே எல்லாம் ஆகிறது, உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லையே, உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லையே. இயேசுவே, வேதம் சொல்லுகிறது, பலங்கொண்டு திடமனதாயிரு, நீ போகிற இடங்களில் எல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட வருகிறார் என்று சொல்லி, இந்த தேவன் உன்னோடு கூட வருகிறார், இந்த தேவன் உன்னோடு கூட வருகிறார். அந்த தேவன் உன் நடுவிலே இருக்கிறார், அவன் உன் அருகாமையிலே இருக்கிறார், அவர் உனக்காய் நிற்கிறார். இந்த தேவனை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நீர் மாத்திரம் போதும் கர்த்தாவே, நீர் மாத்திரம் போதும் கர்த்தாவே. ஆண்டவரே என்ன துயரமாய் இருக்கட்டும், என்னோட வாழ்க்கையில என் உதவிக்காய் வந்து நிற்கிறவர் நீர் ஒருவர் மாத்திரமே கர்த்தாவே, நீர் ஒருவர் மாத்திரமே கர்த்தாவே. நான் உம்மை பற்றி இருக்கிறேனப்பா, நாங்கள் உம்மை பற்றி இருக்கிறோம் கர்த்தாவே. இயேசுவே நாங்கள் பற்றி இருக்கிறோம் அப்பா, உன்னதரே நாங்கள் பற்றி இருக்கிறோம். நீர் மாத்திரம் போதும் கர்த்தாவே, நீர் மாத்திரம் போதும் அப்பா. அந்த ஆவியானவரை பார்த்து சொல்லுங்க, நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும். என்னை தூக்கி நிறுத்தினீரே, நீர் மாத்திரம் போதும். என்னை உயரத்திலே நிறுத்தினீரே, நீர் மாத்திரம் போதும். ஓராலா மஷகரதரகலமாம் ரபரதரகலமா ஷிகரதரகலமாம்.
ஆண்டவரே உம்மாலே எல்லாம் கூடுகிறது. உம்மை நம்பினவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லையே இயேசுவே. நாங்கள் உம்மை மாத்திரமே நம்பி இருக்கிறோம். ராபாஷிகரதேர்களமா துயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறினேன், அழுகுரல் கேட்டீரையா. உண்மையாய் உண்மையாய் துயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறினேன், அழுகுரல் கேட்டீரையா. குனிந்து தூக்கினி பெரியவனாக்கினி உமது காருண்யத்தா. குனிந்து தூக்கினி பெரியவனாக்கினி உமது காருண்யத்தா. குனிந்து தூக்கினீரே பெரியவனாக்கினீரே உமது காருண்யத்தா. குனிந்து தூக்கினீரே குனிந்து தூக்கினீரே பெரியவனாக்கினீரே உமது காருண்யத்தா. பெரியவனாக்கினீரே எனது விளக்கை எரியச் செய்தீர், இரவை பகலாக்கினீ. இயேசுவே எனது விளக்கை எரியச் செய்தீர், இரவை பகலாக்கினீ. எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டே இருப்பேன், எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டே இருப்பேன். ஆவியானவரை பார்த்து சொல்றீங்களா? ஆண்டவரே நான் உமக்காய் எரிந்து கொண்டே இருப்பேன் கர்த்தாவே. என்னுடைய ஜீவன் ஆண்டவரை பிரியும் வரைக்கும் ஆண்டவரே நான் உண்மையே பற்றி கொண்டிருப்பேன் கர்த்தாவே. ஆண்டவரே நீர் மாத்திரம் போதும் அப்பா. ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில உண்மை அல்லாமல் ஒன்றும் கூடாது. ஆண்டவரே இந்த உலகத்தில் உபத்திரவம் உண்டு, ஆனால் திடன் கொள்ளுங்கள் என்று சொன்னீரே. நான் உண்மை பற்றி கொண்டிருப்பேன் அப்பா. ஆண்டவரே நான் உண்மை விட்டு விலக மாட்டேன் கர்த்தாவே. ஆண்டவரே நீர் போது, நீர் மாத்திரம் போதும் கர்த்தாவே. ஆண்டவரே நீர் இல்லாத வாழ்க்கை ஒன்றும் கூடாதே. ஆண்டவரே நீர் இல்லாத வாழ்க்கை ஒன்றும் வேண்டாமே. ஆண்டவரே நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும். உம்மை மாத்திரமே நம்பி இருக்கிறேன்.
இயேசுவே நான் நம்பும் கேடகம் விடுவிக்கும் தெய்வம் நீர்தான் நீர்தானையா. உண்மையாய் சொல்றீங்களா? நான் நம்பும் கேடகம் விடுவிக்கும் தெய்வம் நீர்தான் நீர்தானையா. தூயவர் தூயவர் துதிக்கு பாத்திரர் ஆறுதல் நீர்தானையா. தூயவர் தூயவர் துதிக்கு பாத்திரர் ஆறுதல் நீர்தானையா. தூயவர் தூயவரே துதிக்கு பாத்திரரே ஆறுதல் நீர்தானையா. துதிக்கு பாத்திரரே ஓ துதிக்கு தூயவரே துதிக்கு பாத்திரரே ஆறுதல் நீர்தானையா. துதிக்கு பாத்திரரே. அப்படி எல்லாரும் கரங்களை உயர்த்தினபடி எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களாக, சிறியவர்கள் வாலிபர்கள் எல்லாரும் ஒருமனப்படுங்க. ஒரு கொஞ்ச நேரம் எழுந்து நில்லுங்க. உட்கார்ந்து இருக்கிற நீங்க கொஞ்ச நேரம் எழுந்திருந்து ஒருமனப்பட்டு, கர்த்தாவே சுவாமி, இந்த காலை வேளையில உம்மையே நாங்கள் நோக்கி கொண்டு இருக்கிறோம் ஐயா. உம்மையே நாங்கள் நோக்கி கொண்டு இருக்கிறோம் ஆண்டவரே. நீர் இல்லாத ஒரு வாழ்க்கை இல்லையப்பா. இந்த காலை வேளையில உம்முடைய மகிமையின் பிரசன்னத்தினால ஒவ்வொரு உள்ளங்களையும் நிரப்புங்க, ஒவ்வொரு உள்ளங்களையும் நிரப்புங்க, ஒவ்வொரு உள்ளங்களையும் நிரப்புங்க. விடுதலையின் ராஜாவே, ஒவ்வொரு உள்ளங்களும் உம்முடைய பிரசன்னத்துல களி கூறட்டும் ஐயா. களி கூறுவார்களாக, களி கூறுவார்களாக, களி கூறுவார்களாக. மகிமையின் ராஜாவாய் இறங்கி வருவீராக. பரிசுத்த தேவனாய் இறங்கி வருவீராக. விடுதலையின் தேவனாய் இறங்கி வருவீராக. நித்திய பிதாவே, இறங்கி வருவீராக. மகிமையின் தேவனாய் இறங்கி வருவீராக. தகப்பனே, இறங்கி வருவீராக. ராஜாதி ராஜாவே, இறங்கி வருவீராக. ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. ஒரு சில நிமிடங்கள் உட்காருங்க. தேங்க் யூ ஜீசஸ். கால வேளையிலே இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறோம். ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 14-15 வசனத்துல இசக்கார் என்று சொல்லப்பட்ட யாக்கோபின் புத்திரர் ஒருவன், அவனை குறித்து தீர்க்க தரிசனமாக எழுதப்பட்டது. அந்த நாட்களில் முற்பிதாட்கள் தங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும் போது கர்த்தர் தம் பிள்ளைகள் ஒவ்வொரு மகனை குறித்து எண்ணத்தை உள்ளத்திலே வைக்கிறாரோ, எண்ணத்தை ஆவியிலே அந்த தகப்பனார் பார்க்கிறாரோ, அதை தீர்க்க தரிசனமாக உரைத்தார்கள். தீர்க்க தரிசனமாய் உரைத்தார்கள். தீர்க்க தரிசனமாய் உரைத்தது சந்ததி சந்ததியாக நிலைத்திருந்தது. நான் நேற்றைய தினத்தில் பரிந்து மன்றாடுதலினாலே நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய 3 விதமான ஆசீர்வாதங்களை குறித்து பேசினேன். பரிந்து மன்றாடுகிறவன் விதைகளை விதைக்கிறான். பரிந்து மன்றாடுகிறவன் தேவனுடைய ரகசியங்களை அறிந்து கொள்ளுகிறான். பரிந்து மன்றாடுகிறவர்களுக்குத்தான்
தேவன் தம்முடைய ரகசியங்களை வெளிப்படுத்துவார். பரிந்து மன்றாடுகிறவன் மூன்றாவது உன்னத பலம், ஆவிக்குரிய அதிகாரத்தினால் கர்த்தர் அவர்களை நிரப்புவார். ஆகவே அருமையான தேவ பிள்ளைகளே, பரிந்து மன்றாடுதலை குறித்து நேற்றைய தினத்திலே கர்த்தர் அதிகமாக இடைப்பட்டார். இந்த சபையில் இருக்கிற நீங்கள் இப்போ அநேகர் ஜெபத்துக்கெல்லாம் வாரதில்லை. நீங்க ஜெபத்துக்கு வாரதில்லை. இதனால தான் இந்த பரிந்து மன்றாடுதல் என்பது நாம் எமக்காக ஜெபிக்கிற ஜெபம் அல்ல, எங்க குடும்பத்துக்காக ஜெபிக்கிற ஜெபம் அல்ல, மற்றவர்களுக்காக ஜெபிக்கிற ஜெபம்தான் பரிந்து மன்றாடுகிற ஜெபம். நீண்ட நேரம் உள்ளத்தை ஊற்றி உடலை ஒருத்து ஜெபிக்கிற ஜெபம்தான் இந்த பரிந்து மன்றாடுதலின் ஜெபம். இந்த பரிந்து மன்றாடுகிறவர்கள் யாரோ தேவன் அவர்களுக்குள்ளாய் பலமாய் கிரிய செய்வார். அவர்களுடைய வாயிலே இருந்து புறப்படுகிற வார்த்தைகள் அப்படி ஆகும், அப்படி ஆகும். பரிந்து மன்றாடுகிறவன் என்ன பேசினால் ஆகாது. பரிந்து மன்றாடுகிறவர்கள் மற்றவர்களுக்காக, குடும்பங்களுக்காக, தேசத்துக்காக, கிராமங்களுக்காக, பட்டணங்களுக்காக, ஊழியங்களுக்காக, தரிசனங்களுக்காக, தனக்காக அல்ல, பரிந்து மன்றாடுகிறவர்கள் தேவன் அவர்கள் மேலே மிகுந்த பிரியமாய் இருந்து அவர்களை கர்த்தர் பொருளாதார ரீதியிலே ஆசீர்வதிப்பார். யோபு 42ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, 10ஆம் வசனம் என்று நினைக்கிறேன். யோபு தன் சிநேகிதருக்காக ஜெபித்தான். ஜோபினுடைய ஆரம்ப வாழ்க்கையை பார்த்தா ஜோபு எப்பொழுதும் தனக்காக ஜெபித்தான், தன் பிள்ளைகளுக்காக ஜெபித்தான், தன் வேலைக்காரருக்காக ஜெபித்தான், தன்னுடைய சொத்துக்களுக்காக ஜெபித்தான். அந்த ஜெபம் சுயநலம் உள்ள ஒரு ஜெபம். இன்றைக்கு அநேகர் உங்கள் வாழ்க்கையில் அப்படியான ஜெபத்துக்கு தான் நீங்க ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறீங்க. ஆனால் ஒரு நாள் கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார் என்று சொல்லப்பட்டபடி எல்லாமே போயிடும். ஆனால் எல்லாவற்றையும் இழந்ததுக்கு பிறகு இனி எனக்கு ஒரு வாழ்க்கை இல்லை, நான் மரித்து போக போகிறேன். He accepted his fate. அவனுடைய நிலைமையை அவன் ஏற்றுக்கொண்டான். இப்ப என்ன செய்கிறான்? நான் வாழ போகிறது கொஞ்ச நாள் தான். இனி நான் யாருக்காக வாழ வேண்டும்? எனக்கு பிள்ளைகள் இல்லை, எனக்கு சொத்து இல்லை, என் மனைவி என்னை விட்டுட்டு போயிட்டாள். இனி நான் யாருக்காக வாழ வேண்டும்? நான் செத்து மடிகிறது நல்லது என்கிற ஒரு நிலைக்கு வரும்போது அவனுக்கு முன்பாக 3 நபர்கள், அவன் நண்பர்கள் வந்து நிற்கிறான், இளம் பிள்ளைகள். அப்போதான் அவன் மனசுல ஒரு காரியம் ஓடுது. ஏன் நான் இவர்களுக்காக ஜெபிக்க கூடாது? ஏன் நான் இவர்களுக்காக ஜெபிக்க கூடாது? நான் என் காலங்கள் முடிந்து விட்டது. இவர்கள் அல்லவா இனிமேல் ஆண்டவருடைய சத்தியத்தை தைரியமாய் பிரசங்கிக்கிறவர்கள், கர்த்தருக்காக நீதியிலே வாழ்கிறவர்கள் இவர்கள் அல்லவோ? பின்வரும் சந்ததிக்கு கர்த்தருடைய வழிகளை காண்பிக்கிறவர்கள் இவர்கள் அல்லவோ என்று சொல்லி அவர்களுக்காக அவன் ஜெபிக்க தொடங்குகிறான். அவர்களுக்காக அவன் ஜெபிக்க தொடங்கினான். வேதம் சொல்லுகிறது, எப்ப அதாவது அவன் பரிந்து மன்றாட ஆரம்பிக்கிறான். மேல கடி, மேல் எல்லாம் புண், எல்லாம் பலவீனப்பட்டவனாய், மனம் உடைந்தவனாய் அவன் ஜெபிக்கிறான். இப்போ அவன் தன் சகோதர நண்பர்களுக்காக ஜெபிக்க தொடங்கினோன்ன கர்த்தருடைய கவனம் அவன் மேல இறங்குது. வேதம் சொல்லுகிறது, யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டிக் கொண்ட போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். ஹல்லேலூயா! முன்னிலும் பார்க்கிலும் இரட்டிப்பாய் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். இன்றைக்கு நீங்க
தவறாமல் ஆராதனைக்கு வரலாம், ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை நீங்க வரலாம். ஆனா வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் இல்லை, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சி இல்லை, பொருளாதாரத்தில் ஒரு முன்னேற்றம் இல்லை, சந்தோஷம் இல்லை, எப்பயும் குழப்பம். நான் சொல்றேன், அதுக்கு காரணம் என்னன்னு, நீங்கள் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெறாதவர்களாய் தேவ சமூகத்தில் இருக்கிறீங்க. தேவனுடைய ஆசீர்வாதம் உன் வாழ்க்கையில இறங்க வேணுமா? இந்த இருக்கு ஒரு வழி. பரிந்து மன்றாடுவதற்கு உன் வாழ்க்கையை ஒப்புக்கொடு. ஒவ்வொரு நாளும் திங்கட்கிழமையிலிருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் காலையிலே ஜெபம் நடக்கு, மாலையிலும் இங்கே ஜெபம் நடக்கிறது. எத்தனை பேர் வாரீங்க? உபவாச கூட்டம் உண்டு சொன்னா கொஞ்சம் பேர் வருவீங்க, அதுக்கப்புறம் ஆக்கள் இல்லை. சனிக்கிழமை உபவாசத்துக்கு கொஞ்சம் பேர் தான், உங்களுக்கு கரிசனை இல்லை. நான் சொல்றேன் என்னண்டு, கர்த்தர் உன்னை அழைக்கிறார். நீ விதமாக வாழ்ந்தது போதும். ஆதியாகமம் 49:14-15 யாக்கோபு இசக்கார் என்று சொல்லப்பட்ட அவனுடைய மகனை குறித்து பார்க்கின்றான். அவன் பார்த்து என்னத்தை கண்டான் தெரியுமா? அவன் சொன்னான், இசக்கார் 2 பொதிகளின் நடுவிலே படுத்துக் கொண்டிருக்கிற பலத்த கழுதை. கழுதைகள் பாரத்தை சுமப்பதற்காக பயன்படுத்தப்படுகின்ற ஒரு மிருகம். எருதுகள் நிலத்தை உழுவதற்காக பயன்படுத்தப்படுகின்ற ஒரு மிருகம். மாட்டை கொண்டு வயலை உழையலாது, எருதை கொண்டுதான் உழணும். கழுதையை கொண்டு வயலை உழ முடியாது. கழுதைக்கு பொதிகளை சுமக்க ஒப்பு கொடுக்கணும். அதுக்கென்றுதான் கர்த்தர் அதை சிருஷ்டித்தார். ஆனால் இங்கே பார்க்கிறோம், சொல்றான், இசக்கார் ஒரு கழுதையை போன்றவன், பாரங்களை சுமக்கிறவன், பொதிகளின் நடுவிலே படுத்துக் கொள்ளுகிறவன் என்றால், சுமைகளை சுமக்க தன் தோள்களை கொடுத்த ஒரு தேவ மனுஷனாய் இருந்தான். அடுத்த வசனம் சொல்லுகிறது, அவன் இளைப்பாறுதல் நல்லது என்றும் நாடு வசதியானது என்றும் கண்டு சுமக்கிறதுக்கு தன் தோளை சாய்த்து, தன்னுடைய வாழ்க்கை எல்லாம் சீரா போய் கொண்டிருக்கு, ஆசீர்வாதமா நான் இருக்கிறேன், இளைப்பாறுதலாய் இருக்கிறேன், ஆனால் நான் இப்படி இருக்க முடியாது, நான் இனிமேல் பொதிகளை சுமக்கிறவனாக என்னை ஒப்பு கொடுக்கணும். பழைய ஏற்பாட்டு காலத்துல வனாந்தரங்கள் ஆண்டவர் திடீரென்று மோசைக்கு சொல்லுவார், மோசே நான் உங்களை நகர்த்துகிறேன். மேகஸ்தம்பம் விலக ஆரம்பிக்கும். உடனே இவர்கள் தங்கள் கூடாரங்களை பெயர்த்து கொண்டு அந்த மேகத்துக்கு பின்னால போவார்கள், அக்கினி ஸ்தம்பத்துக்கு பின்னால போவார்கள். தேவனுடைய ஒரு கூடாரம் இருந்துச்சு. அந்த தேவனுடைய கூடாரம் பிரிக்கப்பட வேண்டும். அதை யார் சுமக்கிறது? தேவனுடைய கூடாரத்தை யார் சுமக்கிறது? அவன் தன்னுடைய வீட்டினுடைய கூடாரத்தினுடைய சுமையை சுமந்துட்டு போகிற நேரத்தில் கெர்ஷோன் என்று சொல்லப்பட்ட ஒரு குடும்பஸ்தனர் இருந்தார்கள். கெர்ஷோன் என்னன்னு அறிஞ்சுக்கோ. இந்த கெர்ஷோன் என்று சொல்லப்பட்ட குடும்பத்தினர் தங்களுடைய கூடாரத்தை சுமக்க ஒப்பு கொடுக்கல. அவர்கள் தேவனுடைய பனிமூட்டுக்களை, தேவனுடைய கூடாரங்களை சுமக்கிறதுக்கு அவர்கள் தங்களை ஒப்பு கொடுத்தார்கள். எல்லா குடும்பங்களை பார்க்கிலும் அந்த கெர்ஷோனி குடும்பம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டது. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஆமென். அருமையான தேவ பிள்ளையே, இன்று கர்த்தர் உன்னை அழைக்கிறார். கர்த்தர் உன்னை நன்றாக வைத்திருக்கிறார். ஏன்
கர்த்தருடைய பாரத்தை சுமப்பதற்கு நீ எழுந்து புறப்பட்டு வரக்கூடாது. ஏன் நீ எழுந்து புறப்பட்டு வரக்கூடாது? ஒரு சின்ன கூட்டம் மாத்திரம் இருந்து வாரம் முழுவதும் உங்க ஒவ்வொருவருக்காகவும் ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். நான் உங்களுடைய வீடுகளுக்கு விசிட் பண்ண நான் வாரதில்லை, நான் உங்களை பார்க்க வாரதில்லை. ஆனால் நான் ஒரு காரியம் செய்து கொண்டிருக்கிறேன். கர்த்தர் பாதத்தில் இருந்து உங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே, இந்த ஜனத்தை பாதுகாத்துக் கொள்ளும். கர்த்தாவே, இந்த குடும்பங்கள் மேலாக உம்முடைய கரம் அமரட்டும். கர்த்தாவே, சத்துரு இந்த குடும்பங்களை சீர்குலைக்காதபடி காத்துக்கொள்ளும். கர்த்தாவே, உம்முடைய பாதுகாப்பினால் நிரப்பும். கர்த்தாவே, உம்முடைய ஐஸ்வர்யத்தை கட்டளையிடும். இங்க ஜெபிச்சு கொண்டிருக்கிறேன். இங்க ஒரு கூட்டம் வந்து ஒவ்வொரு நாள் உங்களுக்காக ஜெபிக்கிறார்கள். அதால தான் நீங்க இன்றைக்கு இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. மறக்க வேண்டாம், மற்றவர்களுக்காக ஜெபிக்க. கர்த்தருடைய இருதயத்தில் இருக்கிற பார சுமைகளை சுமக்க கர்த்தர் உன்னை அழைக்கிறார். எத்தனையோ பேர் இவ்வளவு சொல்லியும் மாலையிலே நடக்கிற ஜெபத்துக்கு எத்தனை பேர் வந்திருக்கிறீங்க? இந்த மாதம் 5வது மாதத்துக்குள்ள நாங்கள் கடந்து வந்துட்டோம். எத்தனை பேர் வந்திருக்கிறீங்க? எத்தனை பேர் அதை இதை சொல்லிக்கொண்டு எல்லா இடத்தையும் திரிறீங்க? கர்த்தர் சமூகத்தில் இருந்த இந்த சுமையை சுமக்க உங்களால் ஒப்பு கொடுக்க முடியலையே. எல்லாரும் எழும்புங்க பாப்போம். ஹல்லேலூயா. ஷகதா பாகா ஷந்தா நாமா காதா. பலர் சொல்றாங்க, என்னதான் நடக்குதுன்னு எனக்கே புரியுதில்லை, என்னதான் நடக்குதுன்னு எனக்கு விளங்குதில்லை, ஏன் இந்த சம்பவங்கள் நடக்கிறது தெரியுதில்லை. காரணம் என்னண்டா? வெளிப்பாடு இல்லை, கர்த்தருடைய வெளிப்பாடு இல்லை. ரெண்டு ராஜாக்கள், நான் நினைக்கிறேன் 17ஆம் அதிகாரம் 16ஆம் 1 ராஜாக்கள் 16ஆம் 17ஆம் அதிகாரங்கள்ல பார்த்தா, எலியா என்கிற தீர்க்கதரிசி அவன் பரிந்து மண்டாடுகிறவனாகி இருந்தான். அவன் எங்கேயோ இருக்கிறான், ராஜா எங்கேயோ இருக்கிறான். ஆனா ராஜாவினுடைய அரண்மனையிலே அவனுடைய தனிப்பட்ட அவர்களுடைய ஆலோசனைகளோட அவன் பேசுறத எங்கேயோ தூரத்தில் இருக்கிற எலியா தேவனுடைய ஆவியினால அவன் என்ன பேசுகிறாய் என்று கேட்டீங்க, அவன் பதில் கொடுக்கிறான். ராஜா குழம்பிட்டான். இவனுக்கு எப்படி தெரியுது நாங்க அந்தரங்கத்தில் பேசுறது? எப்படி இவன் அறிந்து கொள்றான்? கடைசியா சொன்னா, யாரோ எங்களுக்குள்ள இருக்கிறோரால் அவனுக்கு ஒட்டு கொடுத்து கொண்டு இருக்கிறான், எஸ்எம்எஸ் அனுப்பி கொண்டு இருக்கிறான். ஒரு ஆலோசனை சொன்னான், அப்படி இல்லை ராஜா, அப்படி இல்லை. அவன் தேவனுடைய மனுஷன், அவன்ட கடவுள். அவனுக்கு இங்க இருக்கிற எல்லா அந்தரங்க எல்லா காரியங்களையும் பட்டப்பகல போல அவருக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஏன் தெரியுமா? கர்த்தர் எவர்கள் பரிந்து மண்டாடுகிறார்களோ அவர்களுக்கு ரகசியங்களை கர்த்தர் வெளிப்படுத்துகிறவராயிருக்கிறார். எலியாவை பார்க்க யாரும் வர்றதுக்கு முதல்ல வேலைக்காரன்ட்ட சொல்லுவான், இவன் வாரான் பாருண்டு. வேலைக்காரன் போய் எட்டி பார்த்து, ஐயா வாராங்க ஐயா. எப்படி ஐயா உங்களுக்கு தெரியுது? இந்த அறைக்குள்ள இருந்து கொண்டு காண்கின்ற கண்கள், ஆவிக்குரிய கண்கள். சபையில் இருக்கிற எத்தனையோ பேருக்கு ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிறோம். கண்கள் மந்தமாக இருக்கிறது, ஆவிக்குரிய கண்கள் மந்தமாக இருக்கிறது. எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்ல போறீங்க. முதலாவது ஜெபிக்க போறீங்க, ஆண்டவரே பரிந்து மன்றாடுகிற ஆவியை எனக்கு தாரும். எல்லாரும் ஒருமனப்பட்டு பிள்ளைகள் கேட்க வேண்டும். வாலிபர்கள் ஜெபிக்கிறத நாங்கள் இனிமேல் இந்த சபையில் காணணும். இளம் தம்பதிகள் ஜெபிக்கிறத, இளம் சந்ததி ஜெபிக்கிறத காணணும். சத்தத்தை உயர்த்தி ஜெபிங்க பார்ப்போம். இல்லை இல்லை இல்லை, கொஞ்சம் பேர் தான் ஜெபிக்கிறீங்க. சத்தத்தை உயர்த்துங்க, சத்தத்தை உயர்த்துங்க. பிள்ளைகள் கையை உயர்த்துங்க, பிள்ளைகள் கையை உயர்த்தி ஜெபிங்க. அதில் ஒரு வல்லமை இருக்கு. கண்ணை மூடுங்க, அங்க இங்க பார்க்க வேண்டாம், யாரோட பேச வேண்டாம், யாரும் விளையாட வேண்டாம். ஹல்லேலூயா.
இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் வல்லமுள்ள நாமத்திலே, இயேசுவின் வல்லமுள்ள நாமத்திலே கர்த்தாவே, ஹல்லேலூயா, கர்த்தாவே உம்முடைய கிருபை பெருகட்டும் ஐயா. ஜெபிக்கிற ஆவியை ஊற்றுங்க, ஜெபிக்கிற ஆவியை ஊற்றுங்க. நீண்ட நேரம் உடைய பாதத்திலே தரித்திருக்கிற ஆவியை ஊற்றுங்க. பரிந்து மன்றாடுகிற ஆவியை ஊற்றுங்க ஆண்டவரே. நீர் எங்களை நம்பி ஆண்டவரே இந்த காரியங்களை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரே, கிருபை தாரும் ஐயா, கிருபை தாரும் ஐயா. இந்த சபையில இருக்கிற ஒவ்வொருவரும் ஜெபிக்கிற வீரர்களாய், ஜெப வீரர்களாய் ஆண்டவரே பரிந்து மன்றாடுகிற வீரர்களா மாறோம் ஐயா. ஜெபிங்க 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 ஜெபிங்க. லேபா ராபா காதிபே அந்நிய பாஷையில ஜெபிக்கிறாங்க, அந்நிய பாஷையில ஜெபிங்க. நல்ல ஜெபிங்க, நல்ல ஜெபிங்க, நல்ல ஜெபிங்க. லேபா லீ காரிபே கோஷே ஈபா லாபா ரிபே கேலே கோலேமோ ஏபே லே கேலே தாரி கேலோபா இஷாலா பாரா தாரி கேலோமோ. அப்படிதான் அப்படிதான் விடாம ஜெபிங்க. இந்த ஆவி இறங்கி வரட்டும். இந்த கர்த்தர் உங்கள் மேலே இந்த ஆவியை ஊற்றட்டும். ஹல்லேலூயா. வாழ்ந்தால் நீ கர்த்தருக்காய் வாழ வேண்டும். தேவ பிள்ளையே, நீ வாழ்ந்தால் நீ தேவனுக்காய் வாழ வேண்டும் அல்லவோ? பலகாரி பல தரலப ஷேகலபரியா ஈ கொலபார தாக உண்டாகட்டும். ஆவிக்குரிய காரியங்கள் மேல தாக உண்டாகட்டும். பூமிக்குரியவைகளை அல்ல, இந்த பூமிக்குரியவைகளை அல்ல, மேலானவைகளை தேட நீ அழைக்கப்பட்டு இருக்கிறாய். மேலானவைகளை தேட நீ அழைக்கப்பட்டு இருக்கிறாய். லேபா ராபா காதிபே லேகோ ஏபா லாகா ஷபா லா தாரிபே ஈபா லாகா ரிபே லேபே லேகே ஷாகா தாபா ஏபா லாகா ரிதா லாகா சதா ராபா கோதேமே. நல்ல 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 இது போதாது. நல்ல ஜெபிங்க, நல்ல ஜெபிங்க, நல்ல ஜெபிங்க. ஆண்டவரே, ஆவிக்குரிய பரிபாலத்தில் உள்ளவைகளை நாம் காணும் படிக்க அளவுக்கு எனக்குள்ளே அந்த பரிந்து மன்றாடுகிற ஆவி வேண்டும் ஐயா. எனக்காக அல்ல, என் குடும்பத்துக்காக அல்ல, மற்றவர்களுக்காக ஜெபிக்கிற ஒரு இருதயத்தை தாரோ. லாபா லாகா ரிபே ஏபே லேகே ரேபே கோஷாகா ஈபாதா காதிபே கேசோதோ ரேபே. நல்ல நல்ல நல்ல. இன்னும் ஒரு சிலர் மௌனமா இருக்கிறீங்க. வாய திறந்து ஜெபிங்க. மனதால இல்ல, வாய திறந்து ஜெபிங்க. நீ நீ திரும்ப 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 திரும்ப. தேவனோடு பேசாது இருக்கிறது, ஜெபம் பண்ணாது இருக்கிறது ஒரு பாவம். மன திரும்பு, மன திரும்பு. ஓ பலா காரி பலா ஏ பலா ஷெபலே இத்துரியலா தரபா கரிய சபல தரா. நல்ல 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 விடாம நல்ல நல்ல நல்ல. இந்த இடம் ஜெப ஆவியால் நிரம்பட்டும். இந்த இடத்துல அற்புதங்கள் நடக்க வேண்டும். உன்னுடைய உள்ளத்திலே அற்புதம் நடக்க வேண்டும். உன் குடும்பத்திலே அற்புதங்கள் நடக்க வேண்டும். நீ குறைவில்லாமல் வாழ வேண்டும். ஓ ஷபாலா பாரி பேலே நேலே மேகேலே பேகே சாதாராபா ஈபாலா காரி தாரி பேகே சாகாதேபோ. ஹல்லேலூயா. Glory, glory, glory. Jesus. O bala bari belendo. E bala kari be shakare. நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல் யாரும் இல்லை. நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை.
பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல் யாரும் இல்லை. நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்பவர். Glorious Jesus. துதிக்கு பாத்திர மகிமை உமக்கே, எங்கள் கரங்களை உயர்த்தி உம்மை என்றும் ஆராதிப்பேன். துதிக்கு பாத்திர மகிமை உமக்கே, எங்கள் கரையை உயர்த்தி கையை உயர்த்தி எல்லாருமா படிக்கிறத உணர்ந்து துதிக்கு பாத்திர மகிமையும் எல்லாரும் ஒருமனப்பட்டு தம்பி கையை உயர்த்தி ரெண்டு கையை உயர்த்தி உம்மை என்றும் மாறாதி. நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை. ஆமென். உம்மை போல் யாரும் இல்லை. நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை. Glorious Father. மகாதேவன் அதிசயம் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை. உம்மை போல் அந்நிய பாஷையில நல்ல ஆராதிங்க 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 ஆராதிங்க. தேவ ஆவியானவர் பலமாய் இந்த கால வேளையில உண்மையில இறங்கட்டுமே இறங்கட்டுமே இறங்கட்டுமே. அவர் வந்தால் தான், அவர் உன் நடுவிலே வந்தால் தான், அவர் உன் குடும்பத்தின் நடுவிலே இறங்கி வந்தால் தான், கர்த்தர் உன் சபையின் நடுவிலே இறங்கி வந்தால் தான் சூழ்நிலைகள் மாறும், சூழ்நிலைகள் மாறும். கர்த்தாவே இறங்கி வருவீராக, கர்த்தாவே இறங்கி வருவீராக. ஓ வல்லமை 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 வல்லமை, மகிமை 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 மகிமை. அப்படிதான் நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. சொல்லுங்க, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே. அப்பா இறங்கி வாங்க, இறங்கி வாங்க, நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்க. ஒவ்வொரு உள்ளங்கள் நிரம்பட்டும், ஒவ்வொரு உள்ளங்கள் நிரம்பட்டும், ஒவ்வொரு உள்ளங்கள் நிரம்பட்டும், ஒவ்வொரு உள்ளங்கள் நிரம்பட்டும். ஒவ்வொரு குடும்பங்கள் இந்த காலை வேளையிலே உம்முடைய ஆசீர்வாதங்களால் அலங்கரிக்கப்படட்டுமே. வனாந்திரம் வயல்வெளியாகுமே, பாலானது பயிர் நிலமாகுமே. வனாந்தரமான வாழ்க்கை வயல்வெளியாகட்டுமே. அப்பா நீர் வந்தா
சூழ்நிலை மாறுமே, முடியாதது சாத்தியமாகுமே. ஓ, நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாத சாத்தியமாகும். Come on, raise him. Oh, நிறைவே நீர் மாறுமே, நிறைவே நிறைவே நீர். ஆவியான தேவனே, மகிமையான தேவனே, விடுதலையின் தேவனே, அபிஷேகத்தின் தேவனே, அற்புதங்களின் தெய்வமே. ஓ, நீர் வாருமே, நீர் வாருமே, நீர் வாருமே, ஆவியானவர் சொல்லுவோம். நீர் வாருமே. ஐயா வாங்கப்பா, என் வாழ்க்கை எல்லைக்குள்ள வாங்கப்பா, என் ஆலயத்துக்குள்ள வாருமப்பா, என் ஆராதனைக்குள்ள வாரு. நீர் வாருமே, சகாதா பாகாசி தேவே. ஓ, நீர் வாருமே, ஆவியானவரே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாதது சாத்தியமாகுமே. விசுவாசத்தோட எதிர்பார்ப்போட அறிக்கை செய்யுங்க. நீங்க வந்தா என் சூழ்நிலை மாறுமே, நீர் வாருமே, நீர் வாருமே, நீர் வாருமே, ஆவியானவரே. சொல்லுங்க, வாருமே என் தெய்வமே. அமையா நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே, எங்கள் ஆவியானவரே. சொல்லுங்க, நிறைவே நீர் வாருமே, நீங்க வேண்டுமே, ஆவியானவரே. ஓ, லாபரியாலா தாரியாலா சேவலதோ ஷவலபரியா காரிபலாந்தொரனபெஹே இபலா தொரலபஹாரி அந்தலபா. இயேசுவா, இயேசுவா, இயேசுவா. Yeshua, உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு, உம்மை தானே நம்புவேன் என்று வா. உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு, உம்மை தானே நம்புவேன். எல் ஷெடாய் ஆராதிப்பேன், எலோஹீம் ஆராதிப்பேன், அடோனாய் இயேசுவா ஆராதிப்பேன், எல் ஷெடாய் ஆராதிப்பேன், எலோஹீம் ஆராதிப்பேன், அடோனாய் அடோனாய் இயேசுவா ஆராதிப்பேன். ஹல்லேலூயா, glory glory, amen. Riba la torre beke shaka
எங்களுக்கு எல்லாமே நீங்க தானப்பா. என் வாழ்க்கையில நீங்க இல்லைன்னு சொன்னா நாங்கள் எல்லாருமே ஒரு ஃபெயிலியர் தானப்பா. நீங்க எங்களோடு கூட இருக்கிறதால தான் இன்று நாங்கள் நிற்கிறோம், இன்று அசைகிறோம், இன்று நாங்கள் வாழ்கிறோம். நீங்க தான் எங்களை உயர்த்துகிறவர். Glory, glory. El Shaddai ஆராதிப்பே, எலோஹீம் ஆராதிப்பே, அடோனாய் ஆராதிப்பே, இயேசுவா ஆராதிப்பே, எல் ஷடாய் ஆராதிப்பே, எலோஹீம் ஆராதிப்பே, அடோனாய் அடோனாய் இயேசுவா. ஓ, அப்படியே கரங்களை உயர்த்தி அப்பா எனக்கு எல்லாம் நீங்கன்னு சொல்லுங்க. என் பலன் நீங்க தானப்பா, என் கண்மலை நீங்க தானப்பா. நீங்க இல்லைன்னு சொன்னா என் சத்துருக்கள் எப்பொழுதோ என்னை அழித்திருப்பாங்கப்பா. ஓ, லிபாதா காஷிகாரிபே ஏபாலாகாரிபே கேசோகேதே பேகேதோரா ஏபேலேகே லேகே சாகாதி போரந்தா. கலங்கி நின்ற என்னை கண்டு கண்ணீரை துடைத்தவரே, காலமெல்லாம் கண்மணி போல கரம் பிடித்து நடத்தினீரே. கலங்கி நின்ற என்னை கண்டு கண்ணீரை துடைத்தவரே, காலமெல்லாம் கண்மணி போல கரம் பிடித்து காத்தவரே. எல் ஷடாய் ஆராதிப்பே, எலோஹீம் ஆராதிப்பே, அடோனாய் ஆராதிப்பே, எல் ஷடாய் ஆராதிப்பே, mighty Father, yes Lord. உம்மை நான் எந்தன் வாழ்வில் ஆதாரமாய் நினைத்துள்ளேன். நீரில்லா எந்தன் வாழ்வை வீணாய் தானே போகும் ஐயா. இயேசுவே ஆமாப்பா, போகும் ஐயா. எல் ஷடாய் உயர்த்துங்க 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 சத்தமா ஆராதிப்பே, அடோனாய் அடோனாய் இயேசுவா எல் ஷடாய். ஓ ஹல்லேலூயா. உந்தன் பிரசன்னத்தில் அமர்ந்திருப்பேன், நீ செய்யும் யுத்தம் காண்பேன். உந்த பிரசன்னத்தில் நான் அமர்ந்திருப்பேன், நீ செய்யும் யுத்தம் காண்பேன். என் சுயத்தினால் ஒன்றுமாகாது, என் பலத்தினால் ஒன்றும் நடக்காது. என் சுயத்தினால் எதுவும் ஆகாது, என் பலத்தினால் ஒன்றும் நடக்காது. உந்தன் பிரசன்னத்தால் கூடுமே.
சேர்ந்து படிங்க. யெகோவா ஓசேனு என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சபையோ என்னை ஆளுகை செய்கிறீர். யெகோவா ஓசேனு என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சபையோ என்னை ஆளுகை செய்கிறீர். நீங்க இல்லாம ஒன்றுமில்லையே, நீங்க தள்ளாமல் சேர்த்துக்கொண்டீங்களே. ஓ, நீர் இல்லாமல் ஒன்றும் இல்லையே, என்னை தள்ளாமல். ஓ, நீர் இல்லாமல் நான் ஒன்றும் இல்லையே. ஓ, யெகோவா ஓசேனு என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சபையோ என்னை ஆளுகை செய்கிறீர். யெகோவா ஓசேனு என்னை மீண்டும் கட்டுகிறீர். லபரிபெலெந்தெலெமோ எபலகரிபெகசகலபா எதெரியாலசதரபதோ. என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டீரே, இல்லாமல் ஒன்றும் இல்லையே, என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டீரே. அப்படியே கரங்களை உயர்த்தினபடி அப்பா நன்றி அப்பா. என் வாழ்க்கையில நீங்க வச்சிருக்கிற நம்முடைய நோக்கங்களுக்கு நன்றி. என் வாழ்க்கையில நீங்க தந்திருக்கிற அழைப்புக்கு நன்றி. என் மேலே என் நடுவில நீங்க செயல்பட்டு வருகிறதுக்காக நன்றி. கர்த்தாவே, என்னை நாளுக்கு நாள் உம்மண்டையில இழுத்துக்கொண்டு இருக்கிறதுக்காக நன்றி. நீர் என் மேலே பாராட்டுகிற உம்முடைய வைராக்கியத்துக்காக நன்றி. நீர் என் மேலே வைத்திருக்கிற உம்முடைய பெரிதான அன்புக்காக நன்றி. லாபாத்தி கேசே கேதோபோ ஷேகே தே கேசே கேதோபே கேசாகா. ஹல்லேலூயா, ஆமென். பிரியமான தேவ பிள்ளையே, நீங்க நினைக்கலாம் நான் ஏதோ ஒரு ஆராதனைக்கு தானே நான் வந்திருக்கிறேன், என்ன நடக்க போகுது என்று நீங்க நினைக்கிறீங்க. ஆமா, நீங்க கர்த்தருடைய சமூகத்துல தான் நீங்க வந்திருக்கிறீங்க. கர்த்தருடைய இந்த இடத்துல நிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நீங்க ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிறீங்க. சபா கஷதலபா. நல்லா கேளுங்க, நீங்க தேவனுடைய பிரசன்னத்திலே நீங்க இந்த ஆலயத்துக்கு வந்திருக்கிறீங்க, ஆராதனைக்கு வந்திருக்கிறீங்க. உங்கள் நடுவிலே கர்த்தர் தாமே உலாவுகிறார். ஒருவேளை உங்களுக்கு அதனுடைய முக்கியத்துவம் உங்களுக்கு இப்ப விளங்காது, ஆனா ஒரு நாள் விளங்குற நாள் வரும். பட் இட் will be too late. It will be too late. நீ கர்த்தருடைய சமூகத்துக்கு நீ வருகிறதினால தான் கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ண முடியுது. நான் திரும்ப சொல்லுகிறேன், நீ கர்த்தருடைய சமூகத்தில் வருகிறதினால தான், நீ கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிற நேரத்தில் தான் கர்த்தர் உனக்காக வழக்காடுவார். கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் உன் எல்லைகளிலே உலாவுவார். உனக்கு விரோதமாக உருவாக்கப்படுகின்ற ஆயுதங்கள் அந்த வேளையில தான் நிர்மூலமாக்கப்படுகிறது. அப்பாட சமூகத்துல நீங்க வந்து உட்கார்ற நேரத்துல அவருடைய பிரசன்னத்தை நீங்க உணர்ற நேரம், அவருடைய பிரசன்னத்துக்கு நீங்க கொடுக்க வேண்டிய கணத்தை நீங்க கொடுக்கிற நேரத்துல நான் சொல்றேன், அவர் உங்களுக்கே தெரியாம அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ண தொடங்கிட்டார். நான் இது ஒரு தீர்க்க தரிசனமா இந்த காலையில நான் பேசுறேன். என்னுடைய உள்ளத்தில் அது பொங்கிக் கொண்டு இருக்கிறது.
என் ஜனங்கள் என் பாதத்திலே அமர்ந்திருக்கும் போது, என் பரிசுத்தவான்கள் என் பாதத்திலே அமர்ந்திருக்கும் போது நான் அவர்களுக்காக நான் யுத்தம் பண்ணுகிறேன். இன்றைக்கு எப்பேற்பட்டதான போராட்டங்களுக்கூடாக நீ ஒருவேளை போய்கொண்டிருக்கிற எனக்கு தெரியாது. ஆனால் கர்த்தர் ஒருவர் அறிந்திருக்கிறார். கர்த்தர் உனக்காக அவர சமூகத்தை தேடி வந்தாய் அல்லவா? அவருடைய சமூகத்துக்கு கனத்தை கொடுத்து வந்தாய் அல்லவா? நான் சொல்லுகிறேன், கர்த்தர் உனக்காக வழக்காட தொடங்கிட்டார். கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ண தொடங்கிட்டார். நான் அதை பார்க்கிறேன். ஆச்சரியமான காரியங்களை கர்த்தர் செய்ய ஆரம்பிக்கிறார். உன் சத்துருக்களை கொண்டு, உன் எதிராளியை கொண்டு உனக்கு ஆக வேண்டியதை கர்த்தரே செய்து முடிப்பார். நான் சொல்றதை நீங்க குறிச்சு வையுங்க. கர்த்தர் அதை செய்கிறதை நான் பார்க்கிறேன். ஹல்லேலூயா. உந்தன் பிரசன்னத்தில் அமர்ந்திருந்து நீர் செய்யும் யுத்தம் காண்பேன். யோசபாத் ராஜாவுக்கு எதிராக 3 ராஜ்யங்கள் எழும்பி வந்துச்சு. ராஜா பயந்தான், கலங்கினான். என்னப்பா, நான் சும்மா இருக்கிற என்னோட என் தேசத்தை, என் ஜனங்களை, என் குடியிருப்பு அழிக்கிறதுக்கு சத்துரு வருதே. நேரா போன உபவாசத்தோட தேவ பிரசன்னத்தில் போய் உட்கார்ந்தான். அதை குறித்து நான் இன்றைக்கு உங்களோட பேசுவேன். கர்த்தருடைய வார்த்தை தீர்க்க தரிசனமாய் வந்தது. இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, இனிமேல் இந்த யுத்தம் என்னுடையது. ஆமென் சொல்லுங்களேன். ஏண்டா நீ எந்த பிரசன்னத்தில் வந்து உட்கார்ந்துட்டா, உபவாசத்தோட வந்து உட்கார்ந்துட்டா, பரிந்து மன்றாடுகிறவனாய் உட்கார்ந்துட்டல்ல, நீ கைவிடப்படுவதில்லை. நீ எதை குறித்து பயப்பட வேண்டாம், நீ கலங்க வேண்டாம். நான் உன் தேவன், நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன். யுத்தம் என்னுடையது. ஹல்லேலூயா. கர்த்தர் பாதத்தில் அமருகிறவர்கள் உடைய யுத்தங்கள், போராட்டங்கள் கர்த்தருடைய யுத்தங்களாய், கர்த்தருடைய போராட்டங்களாய் அதை தன்னுடைய கையிலே அவர் எடுக்கிறார். ஹல்லேலூயா. சொன்னார், நான் யுத்தம் பண்ணி உனக்கு ஜெயத்தை கொடுப்பேன். யுத்தம் என்னுடையது, வெற்றி உன்னுடைய. நல்லா 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 நல்லா. உந்தன் பிரசன்னத்தில் அமர்ந்திருந்து நான் செய்யும் யுத்தம் காண்பேன். பிரசன்னத்தில் நான் அமர்ந்திருந்து நீ செய்யும் யுத்தம் காண்பேன். உந்தன் பிரசன்னத்தில் நான் அமர்ந்திருந்து நீ செய்யும் யுத்தம். அத சொல்லுங்க. Keep, 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 repeat, repeat, repeat. பிரசன்னத்தில் கையை உயர்த்தி அப்பாக்கு சொல்லுங்க. அமர்ந்திருந்து நீ செய்யும் யுத்தம் காண்பேன். ஓ என் சுயத்தினால் ஒன்றுமாகாது, என் பலத்தினால் ஒன்றும் நடக்காது. ஓ என் சுயத்தினால், என் கடந்த கால அனுபவத்தினால், என் ஞானத்தால், என் அறிவால், என் பலத்தால் ஆகாது. உந்தன் பிரசன்னத்தால் ஓடுமே. ஓ ஷபலவரவரிடரே. உந்தன் பிரசன்னத்தால் Yes Lord. Keep playing. கரங்களை உயர்த்தி கொஞ்ச நேரம் அந்நிய பாஷையில ஜெபிங்க. கர்த்தர் ஏதோ ஒரு காரியம் இந்த காலை வேளையில உன் மேலே செய்கிறார். உனக்குள்ளே அவர் செய்கிறார். உன் எல்லைகளுக்குள்ளே செய்கிறார். நீ வேலை செய்கிற இடத்துல செய்கிறார். உன் சமுதாயத்தின் நடுவிலே உனக்காக அவர் செய்கிறார். நீ பயப்படுவதில்லை.
நீ பயப்பட வேண்டாம், நீ பயப்பட வேண்டாம். இது கர்த்தர், இது கர்த்தர், இது கர்த்தர். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, இது தேவனுடைய ஆவியினால், இது பரிசுத்த ஆவியினால் ஓ ஆகிறது, ஆகிறது, ஆகிறது. மனித கரங்கள் அல்ல, மனித செயல்கள் அல்ல. தேவன் கர்த்தர் உனக்காய், உனக்காய் இறங்கி வருகிறார். கர்த்தர் உனக்காய் உன் சூழ்நிலையின் நடுவிலே இறங்கி வருகிறார், இறங்கி வருகிறார். அக்கினி, ஃபயர், ஃபயர், ஃபயர். உனக்காய் யுத்தம் பண்ணுகிறவர், உனக்காய் யுத்தம் பண்ணுகிறவர், உனக்காய் வழக்காடுகிறவர், உன்னை விடுவிக்கிறவர். ஓ லாபாரா. அப்படி அந்நிய பாஷையில ஜெபிங்க, கொஞ்சம் ஜெபிங்க, அப்படியே ஜெபிங்க. ஹalleluya. பேலே 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 கே தோ பே கே சதா. ஓ ஷாலாலா தரபகந்தே ஹே லவரி அந்தலா. Glory, 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 glory. Hallelujah. ஒரு சிலருடைய நுகங்கள் உடைந்து போகிறதை நான் பார்க்கிறேன், கட்டுகள் முறிந்து போகிறதை பார்க்கிறேன், சிறையிருப்பு உடைகிறதை பார்க்கிறேன். கர்த்தர் இதை செய்கிறார். In the name of Jesus. இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே உன் உள்ளத்திலே இருந்த பயம் போடு. இருதயத்தில் இருக்கிற பயங்கள் நீங்கி போகிறது. கர்த்தர் இதை செய்கிறார் இயேசுவின் நாமத்திலே. என் மன ஆளும் என்ன நீரறிவி, என் மன விருப்பங்கள் பார்த்து கொள்வி. என் மன ஆளும் என்ன நீரறிவி, என் மன விருப்பங்கள் பார்த்து கொள்வி. வாழ்க்கை பாதைகளில் உடன் வருவி, சோர்ந்திட்ட நேரங்களில் வாழ்க்கையின் பாதைகளில் ஓ இயேசுவே துதியுமக்கே கணமுமக்கே புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. சொல்லுங்க இயேசுவே, 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 இயேசுவே. இயேசுவா, இயேசுவா. எங்கும் நிறைந்தவரே எல் ஷடாய், எல் ஷடாய், நீ சர்வ வல்லவரே.
உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ உம் வல்லமையாள் எம்மை ஆளுகை செய்ய. Precious Jesus, வாரும் தூய ஆவியே. Shapata kala barata la bagati pasakata ba lo barakata bashanda la bagati barasata la எம்மை Oh, precious Jesus, precious Jesus, precious Jesus, precious Jesus, holy, holy. Shababa rabala tolaba kasapata bakatara. Hemaniari alandono. நன்றி ஆண்டவரே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். Thank you, Father. Amen. Amen. சொந்தரமா ஊரணியிலிருந்து 15 நாட்களாக உடல் முழுவதிலும் உண்டான கடியினாலே நான் மிகவும் பாதிக்கப்பட்டேன். எந்த மருத்துவத்திற்கும் குணப்படவே இல்லை. இந்த வாரம் புதன்கிழமை ஜெப வேளையில் எனக்காக ஜெபிக்கப்பட்டது. பரிபூரணமான சுகத்தை நான் பெற்றுள்ளேன். நல்ல கையை தட்டி கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எப்பொழுது கடி நின்றுச்சு, ஜெபம் பண்ண உடனே நின்றுட்டு நம் கர்த்தர் ஜெபத்தை கேட்கிறவர். இன்னொரு விசை கையை தட்டி நல்லா துதி. சரி, ஏஞ்சலா மன்ரேசா 6 மாதங்களாக எனது கணவருடைய கிட்னியில் கிருமி இருப்பதாகவும் இதற்குரிய மருந்து எடுக்க வேண்டுமென்றும் வைத்தியர்கள் கூறியிருந்தார்கள். கடந்த 40 நாட்களாக இங்கு நடந்த உபவாச கூட்டங்களில் ஜெபித்தோம். தற்போது என்னுடைய கணவர் பரிபூரண சுகம் பெற்றுள்ளார். தற்போது கிருமி இல்லை என்றும் மருந்து எடுக்க தேவையில்லை என்றும் வைத்தியர்கள் சொல்லியிருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லும். கேஷிகா யாழ்ப்பாணம் 6 மாதங்களாக கிட்னியில் கல், அதோட 6 வருடங்களாக முள்ளந்தண்டில் தொடர்ச்சியான வலி. போன கிழமை நீங்கள் வந்தீங்கல்ல, கிட்னிஸில் நோ இருக்குது கல்லுன்னு சொல்லி நாங்கள் ஜெபிச்சோம். வலி இருக்கா? இப்போ இல்லை. அந்த வலி போயிட்டு, வலியே இல்லை, அந்த கல் போயிட்டு. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென். கடந்த வாரம் இவள் வந்திருந்தால் எவ்வளோ காலம் அந்த பிரச்சனை உங்களுக்கு? ஒரு 3.5 மாதம். அப்படி 3.5 மாதம் சரியான வலி, அந்த வலி விட்டே போகாதுன்னு சொன்னீங்க. அப்படியே இருக்கும். ஜெபிச்சதில் இருந்து ஜெபிக்கும் போது அவளுக்கு வலி இருந்தது. ஆனால் ஆண்டவர் சொன்னார், அந்த கல்லை நான் தவிடு பொடி ஆக்குகிறேன். கிட்னிஸில் இருக்கிற கல் எத்தனை கல்? 2 கல் 2 கிட்னிஸ்லையும். இப்போ ஜெபிச்ச நிமிஷத்தில் இருந்து அவளுக்கு எந்த விதமான நோயில் கர்த்தர் அந்த சொன்னபடி, ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் தீர்க்க தரிசனமாக சொல்கிறத நாம் பேசும்போது அந்த வார்த்தையில் வல்லமை இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது. அது அப்படியே அந்த காரியத்தை ஆக பண்ணும். ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். அது போயிட்டு வெரி குட். சரி, இப்போ என்ன? 6ஆம் மாதம் 5 டேட் பண்ணியிருக்காங்கன்னு ஆப்ரேஷனுக்காக, கல் எடுக்கிறதுக்காக. இப்போ தானே உனக்கு ஒரு நோவும் இல்லை. சொல்லுங்கள் டாக்டர்கிட்ட, எனக்கு இப்போ எல்லாம் நோயெல்லாம் இல்லை. விளங்கிட்டா? இப்போ என்னத்துக்கு இப்போ வந்த? ப்ரே பண்ணுறதுக்காக வந்து. என்னத்துக்கு? உங்களுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்தால் போயிட்டு வாங்க. நேரம் செலவழிக்கக்கூடாது. அடுத்தாள்
Thank you, Jesus. டெரிக்ஸ் வாரச்சிலிருந்து வாரார். 2 மாசமா கைகளில் பரு ஏற்பட்டிருக்கான். 2 மாசமா கைகளில் பரு. எங்க பாரு. In the name of Jesus. ஸ்லீவ் உயர்த்துங்க. இந்த கையில மட்டுமா? எவ்வளவு காலம் இந்த பிரச்சனை? 2 மாசம் மாதிரி. 2 மாசம். இன்றைக்கு கூட அது இல்லாமலே போயிருது. கையை அடுத்த கிழமை வந்து சாட்சி சொல்லணும். ஓகே, எவ்வளோ காலம் இது பிரச்சனை? 2 மாசம் வருது. 2 மாசம் போகுதே இல்லை. In the name of Jesus, I speak your healing right now. இனிமேல் இந்த கடி இருப்பதில்லை. இனிமேல் இந்த பருக்கள் இருப்பதில்லை. I speak deliverance. I break every bondage now. You foul spirit. பொல்லதாவியே, இந்த மகனுடைய சரத்தை வாதிக்கிற பொல்லதாவியே, உன் வல்லமை முறிந்தது இயேசுவின் நாமத்திலே. ஆமென். நீங்க வரக்குள்ள கடி இருந்துச்சா? நைட்டில் வந்து வேலை செய்து போனோடனே நைட்டில் இருக்குது. அடுத்த கிழமை வந்து சொல்லுங்க. என்ன அடுத்த சீக்கிரம். தேவகலா பாலஜன் இருந்து வாரா. இந்த நாடிக்குள்ள ஒரு நோவுண்டும் வயிற்றுல நோவு இருக்காம. அந்த நாடியில் எவ்வளோ காலம்? 5 மாசமா. 5 மாசம் தொடர்ந்து நோவுது. பிறகு அடுத்தது வயிற்றுல நோவு ஒன்று இருக்காம. அந்த நோவு வந்தா வலது பாதம் வீங்குமா. எவ்வளோ காலம் அந்த நோய் இருக்கு? 1 வருஷமா. 1 வருஷம். இப்பயும் அந்த நோய் இருக்கா? கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. 2 நேரம் வந்ததுக்கு பிறகு. நீங்க இங்க வந்தீங்களா? எப்ப? போன ஞாயிற்றுக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமை. ஆனா இதை பற்றி சொல்லலையே. சொன்னேன் நான். இயேசுவின் நாமத்திலே now நீ வெளியே வருகிறாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே. லீவ். இப்ப அமர்த்தி பாருங்க. நோவுதாண்டு நல்லா அமர்த்தி பாருங்க. அமர்த்தி பாருங்க. இல்லாட்டி நோகும். இப்படி செய்தா நோகும். இப்ப இல்லை. இயேசு நல்லவரா இல்லையா? இயேசுவில் முழு நம்பிக்கையை வைக்கணும். வயிற்றில் எவ்வளவு உங்களுக்கு வலி? இந்த நேம் ஆஃப் ஜீசஸ். இப்போ அந்த நோய் இருக்கா? இப்போ நீங்கள் இங்கே வரக்குள்ள அந்த நோய் இருக்கா? இங்கே வரக்குள்ள லீவ். இனிமேல் இந்த நோய் வருவதில்லை. இனிமேல் இந்த நோய் வருவதில்லை. ஐ ஸ்பீக் டோட்டல் ஹீலிங் இன் ஜீசஸ் நேம். அடுத்த கிழமை வந்து சொல்லுங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். எட்வின் பதுளையிலேருந்து வாரேன். 3 மாசமாக இடுப்பு வருத்தமும் உடம்பு ஃபுல்லாக பலவீனமாக இருக்கான். திரும்ப மடியான காலட்டம். எவ்வளோத்த நோவுது? 3 மாசம். 3 மாசமா நோவுதா? இப்போ நோவுதா? இப்போ நோவுதா? அப்போ எப்போ நோவும்? வேலை செய்யும் போது நோவு. இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே ஆண்டவரே உம்முடைய விடுதலை இறங்குவதாக. உம்முடைய விடுதலை இறங்குவதாக. ரைட். இப்போ நோய் இருந்திருந்தால் நான் கேட்டிருப்பேன் நோவுதாண்டு. இப்போ இல்லை தானே. வேலை செய்தால் தானே. வேலை செய்தால் தான் தெரியும். அபிதா வாழைச்சேன போன முறை வந்து கண்கடி தும்மல் என்று ஜபிச்சு இருந்ததுக்கு நல்லமாம். ஆனால் பரிபூர்ணமான விடுதலை வேணும். என்ன செய்யுது? கொஞ்சம் தும்மல் இருக்குது. இப்போ தும்மல் இல்லை. கொஞ்சம் இருக்குது. கொஞ்சமுண்டா? பெருசா தும்மாது. பெருசா தும்மாது. முதல் தும்ம தொடங்கினா அப்படியே நாள் முழுவதும் தும்முறான். கண்ணும் கடிக்கு. இப்போ கண் கடி இப்போ அது இல்லை. இல்லை. தேங்க்யூ ஜீசஸ். எவ்வளோ காலம் இந்த ப்ராப்ளம்? 3 வருஷம். 3 வருஷம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே I take authority over the spirit of Keta. இந்த நாளோட இவளை விட்டு இது வெளியேறுவதாக. In Jesus name. In Jesus name. In Jesus name. பரிபூர்ண சுகம் உண்டாவதாக. ஆமென். அடுத்த கிழமை வந்து சொல்லுவீங்களா? God bless you. அடுத்த ஆள். ஜார்ஜ் பதுலேருந்து வாரார். 2 மாசமா வயிற்றுல புற்று நோயாம். 2 மாசமா சாப்பிட்றாரும் இல்லையா?
வயிற்றுல நோவா? இயேசுவின் நாமத்தில். இயேசுவை தெரியுமா? இயேசுவை தெரியுமா? வேதனையா இருக்கா? வயிறு சாப்பாடு வேதனையா இருக்காண்டு நோவா இருக்கா? எல்லாரும் கரங்களை நீட்டுங்கள். கேன்சர் இயேசுவின் நாமத்தில். In the name of Jesus. 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 இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே. எங்க இந்த கேன்சர் இருக்கு? ஆண்டவரே, இந்த சரீரத்தில் எந்த இடத்துல இந்த கேன்சர் இருக்கிறதோ அதை உமக்கு முன்பதாக இப்பொழுது நாங்கள் கொண்டு வந்து நிறுத்துகிறோம். இந்த கேன்சரை இவனுக்குள்ளே கொண்டு வந்திருக்கிற புள்ளதாவியே, உன்னை இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கட்டிந்து கொள்ளுகிறேன். வெளியவா இயேசுவின் நாமத்திலே. கேன்சர், இப்பொழுது நான் உன்னோடு நேரடியாக பேசுகிறேன். நீ இந்த சரீரத்தில் இருப்பதில்லை என்று ஆணையிடுகிறேன். நான் கட்டளையிடுகிறேன். இந்த சரீரத்தின் மேலாக இருக்கிற உன் அதிகாரத்தை முறிக்கிறேன். நீ எந்தெந்த அவயவங்களை நீ அழித்திருக்கிறாயோ இப்பொழுது அந்த அவயவங்கள் எல்லாம் புதிதாக்கப்படுவதாக. உன் வலிமை முறிகிறது, உன் கட்டும் முறிகிறது, உன் சிறை இருப்பு முறிந்தது. கேன்சர்லேருந்து இந்த மகனை விடுவிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே. விடுதலை உண்டாவதாக, விடுதலை உண்டாவதாக. I proclaim your healing. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த கேன்சர்ல இருந்து பரிபூரண விடுதலையை நான் கட்டளையிடுகிறேன். இந்த சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள் இப்பொழுதே இந்த சரீரத்தை விட்டு நீங்குவதாக. பலன் உண்டாவதாக. குடல்கள் புதுப்பிக்கப்படட்டும், இறப்பை புதுப்பிக்கப்படட்டும், பிளடர் புதுப்பிக்கப்படட்டும், சரீரம் புதுப்பிக்கப்படட்டும், பசி உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்திலே. In the name of Jesus. Amen. God bless you. Hallelujah. மாரியாய் பதுலிலேருந்து வராங்க. தலை சுற்று, நெஞ்சு அடைப்பு, மயக்கம், ஜெபிக்கலாம் இருக்குது. 4 வருஷம். 4 வருஷம் இதே நிலவரம். எந்த சர்ச்சு போறீங்க? பதுலில காணான் சர்ச்சுக்கா? சரி. மயக்கமாக இருக்குது. இப்பயும் எனக்கு மயக்கமாக தான் இருக்குது. 4 வருஷமா? வேற என்ன செய்யுது? இந்த நெஞ்செல்லாம் அடைச்சிக்கிட்டு மயக்கம் தான் எனக்கு. ஓ சுகமுண்டு வேலனுண்டு. In the name of Jesus. In the name of Jesus. 4 வருஷங்கள், 4 வருஷங்கள், 4 வருஷங்கள் இவளை கட்டுப்படுத்துகிற இருளின் அந்தகாரமே, உன்னை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்பொழுது கட்டுகிறேன். இப்பொழுது நீ வெளியேறுகிறாய் இயேசுவின் நாமத்திலே. இயேசுவின் நாமத்திலே உன் கிரியைகளை அழிக்கிறேன், உன் கிரியைகளை அழிக்கிறேன். உன் ஜெபிங்க, இருந்து உட்கார்ந்து ஜெபிங்க. இயேசுவின் நாமத்திலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உன் நுகத்தை முறிக்கிறேன். வெளியே வா. எல்லா சூனியங்கள் எல்லா சபை ஜெபிங்க, உங்களுக்கு ஜெபிங்க, பார்த்து ஜெபிங்க. இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்திலே எல்லா நுகங்களும் முறிவதாக, எல்லா கட்டுகளும் முறிந்து போவதாக. 4 ஆண்டுகளாக இந்த குடும்பத்தை பாதிக்கிற எல்லா ஆவிகளும் வெளியேறுவதாக. இவருடைய ஆவி ஆத்மா சரீரத்தை விடுவிக்கிறேன். எந்தெந்த ஆவிகளோடு இவர்கள் உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார்களோ இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே விடுவிக்கிறேன். இயேசுவின் நாமத்திலே. ஆமென். அந்த நோக்கத்தை நிறைவேற்ற பிரயாசப்படு. சொல்லுங்கம்மா, நான் சொல்ற ஜெபத்தை. இயேசுவே, இயேசுவே, நான் ஒரு பாவி. நான் ஒரு பாவி.
என்னுடைய பாவங்களுக்காக, என்னுடைய பாவங்களுக்காக, அக்கிரமங்களுக்காக, மீறுதலுக்காக கல்வாரி சிலுவையிலே எனக்காக நீர் மரித்ததை நான் விசுவாசிக்கிறேன். என் சாபங்களை, என் பலவீனங்களை மேலே ஏற்றுக்கொண்டதை நான் விசுவாசிக்கிறேன். எனக்கு விரோதமாக கிரியை செய்கிற பிசாசின் கிரியைகளை அழித்து போட்டதை விசுவாசிக்கிறேன். இயேசுவே, அந்நிய ஆவிகளோடு பண்ணிக்கொண்ட ஒவ்வொரு உடன்படிக்கைக்காகவும் என்னை மன்னியும். உடன்படிக்கை மேலாக உம்முடைய இரத்தத்தை ஊற்றி முறித்து எனக்கு விடுதலை தாரும். பொல்லாதாவியே, என்னுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் இயேசு ஒருவருக்கு மாத்திரம்தான். நீ எனக்குள்ளே இருக்க முடியாது. நீ எனக்குள்ளே கொண்டு வந்த வியாதிகளோடு பிளவினங்களோடு இப்பொழுதே என்னை விட்டு வெளியே In the name of Jesus. சுகமுண்டு, வேலனுண்டு, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே I set this daughter free now in the name of Jesus. இந்த மகளை விடுவிக்கிறேன், சரீரத்தை விடுவிக்கிறேன். எழுப்புங்க எழும்பு இயேசுவின் நாமத்தில். கண்ணை தரங்க, என்ன பாருங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்பொழுது நான் உன்னை காண இடுகிறேன். பொல்லாதாவியே, நீ இவளை அலக்களிப்பதில்லை, நீ இவளை கட்டி வைப்பதில்லை. இவள் சரீரத்தின் அவயவங்களை நீ கட்டி வைக்க முடியாது, சிறைப்படுத்த முடியாது. இயேசுவின் நாமத்தில் விடுங்க. பாருங்க, இப்ப தலையில நோய் இருக்கான்னு இப்ப இல்ல, நெஞ்சில நோய் இருக்கான்னு பாரு. இல்ல வேற எங்க எல்லாம் நோய் இருந்தது, கையெல்லாம் வலிச்சது இல்ல. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆமென். God bless you. இயேசுல உறுதியா இருங்கம்மா. சரி, போயிட்டு வாங்க. ஹல்லேலூயா. சீக்கிரம். இது எங்க இருந்து வந்தது? இப்ப கிருஷ்ணாரி இலிப்படிச்சேன 10 வருடங்களாக குடும்பத்தில் குழப்பம், மனசுல பாரமாறி. இயேசுவின் நாமத்திலே இந்த குடும்பங்களை அழிக்கும்படிக்காய், சீர்குலைக்கும்படிக்காய் செயல்படுகிற எல்லா அந்தகார ஆவிகள் இப்பொழுது நான் உனக்கு ஆணையிடுகிறேன். உன்னோடு இவள் பண்ணி இருக்கிற எல்லா உடன்படிக்கை, இந்த குடும்பம் பண்ணி இருக்கிற உடன்படிக்கையின் மேலே இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை தெளித்து இவளை நான் விடுவிக்கிறேன். துன்பத்தை கொண்டு வருவதில்லை, மனபாரத்தை கொண்டு வருவதில்லை. லீவ் நவ் இன் ஜீசஸ் நேம். குடும்பத்திலே சமாதானம் உண்டாவதாக. சமாதானத்தின் தேவன் தாமே இறங்குவாராக. கர்த்தாவே, உம்முடைய வெளிச்சத்திலே இவர்கள் வெளிச்சம் அடைவார்களாக. ஆமென். ஆமென். God bless you. Thank you, Jesus. பின்பு எப்படி நடந்துச்சு எவருக்கும் புரியாது.
விரும்பினேன். போகும்போது யாக்கோபாக ஓடினேன், திரும்பும் போது இஸ்ரவேலாக திரும்பினேன். பாதை முழுவதும் சூழ்ச்சிகள் இருந்தும் கிருபை விலகல, அவர் உண்மை என்னை சூழ்ந்ததால சற்றும் சறுக்கல. பாதை முழுவதும் சூழ்ச்சிகள் இருந்தும் கிருபை விலகல, அவர் உண்மை என்னை சூழ்ந்ததால சற்றும் சறுக்கல. உண்மை அது அவர் நாமம், உண்மை அவர் அடையாளம், உண்மை அவர் ஆதாரம், சேனைகளின் கர்த்தர். உண்மை அது அவர் நாமம், உண்மை அவர் அடையாளம், உண்மை அவர் ஆதாரம், சேனைகளின் கர்த்தர். நிசரிகம் நிசரிகம் நிசரிகமாக கரிசனி நிசரிகம் நிசரிகம் சனிதப பதனி சானிதபா. அவரை விட்டு ஓடின நாட்கள் 1000, அவர் உண்மை செய்த நன்மைகளோ பல 1000. அவரை விட்டு ஓடின நாட்கள் 1000, அவர்